ராஜா சாரோட மியூசிக் வந்து நான் சொல்றது எல்லாருமே பொருந்தும்னு நினைக்கிறேன். அம்மாவோட அன்பு மாதிரி இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். எவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ராஜா சார் மியூசிக். ஸோ எனக்கு அப்படிதான். அண்ட் ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து அவர் ஒர்க் பண்ணுவார், நம்ம வேடிக்கை பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த சாங் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங். பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் விடுதலைக்காக சார் கம்போஸ் பண்ணாங்க. முதல்ல ஒரு டியூன் கொடுத்துருந்தாங்க. நான் ஷூட் போயிட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அப்போ என்ன சொன்னேன்னா, சார் அந்த மூடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சார், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த டியூன் எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார். அதை தியேட்டரில் பார்த்தாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாரு. சரி, வீட்டுக்கு போன உடனே சொன்னார், அந்த டியூன் சரியில்லை, நம்ம வேற பண்ணலாம் அப்படின்னாரு. அண்ட் அங்கேயே இருந்த பியானோவில் வந்து கம்போஸ் பண்ணார். கம்போஸ் பண்ணும்போது சொன்னார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பியானோவில் நான் கம்போஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து என்னோட ஆல்பம் தான் கம்போஸ் பண்ணுவேன்னாரு. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட். அண்ட் ராஜா சார் எப்போ கம்போஸ் பண்ணாலும் நான் ஒரு கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு. அது ஒரு அந்த கம்போஸ் பண்ணுற அந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்கும். அப்படி இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு. அவர் அப்படி உட்காந்து அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஹம் பண்ண ஆரம்பிச்சு பல்லவி சரணம், தென் அகைன் பல்லவி, தென் ஹில் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருச்சு இல்லை, ஆமாம் சார் நல்லா இருக்கு சார், பாட்டுன்னா பாடணும் அவ்வளோதானே, யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, சுட்கம் அப்படின்னு. அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த டியூன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் 2-3 இது இருக்குது சார், என்னென்னு சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சும்மா எழுதி கொடுங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே. தென் நெக்ஸ்ட் மார்னிங் நான் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ் இருந்தது, ஆல்ரெடி அவர் எழுதிட்டாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி he started the recording. அண்ட் எப்போவுமே எனக்கு ராஜா சார் மியூசிக் ஒரு பக்கம், ராஜா சார் பேசுறதே எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவர் பேசுறதை கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக் அலோன், அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அவர் பேசுறதே வந்து பார்ட் ஆஃப் சோஷியல் ஹிஸ்ட்ரியாகவும் இருக்கும். பிகாஸ் he has seen so much and the struggles that he has had. and memory வந்து எக்ஸ்ட்ராடனரி மெமரி. இப்போ நான் ஏதாவது சில மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பேசும்போது கரெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் மெமரி. நம்ம மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார் ஒவ்வொன்றுமே. அண்ட் the way he looks at life, the kind of philosophical look he has towards life, அந்த நாலேஜ் நம்மளுக்கு பார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப என்ரிச்சிங்கான டைம்ஸ். விடுதலை இஸ் வெரி 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 ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் மெனி ரீசன்ஸ், எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ராஜா சார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் வெரி ஆனஸ்ட். எப்படி சொல்றது, அவருடைய ஆனஸ்டி நமக்கு தெரியும். பேசும்போது ஒரு ஃபிலிம் பர்சனாகவே ரொம்ப ஆனஸ்டாக இருப்பார். என்கிட்ட சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது, வெற்றிமாறன் நான் சொல்லட்டுமா, உண்மையை சொல்லட்டுமா, சொல்லுங்க சார், நல்லாவே இல்லை, இதை எடுத்துருங்க, இந்த சீனை, இது ஒர்க் ஆகலை அப்படின்னாரு. அவர் சொல்ல